வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்கன் ஹவுசல் எழுதி வெளியான த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, மணி பற்றி தான் பேசுது. பட் இதில் இவங்க பேசுகிற மணி எல்லாமே எதை சுற்றி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை சுற்றி தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை விட இந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்காக எப்படி காத்திருக்கலாம், இல்லை அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது குறைஞ்சாலும் அப்படின்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பீப்புள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்குது. இதில் இவங்க எக்ஸாம்பிளாக சக்ஸஸ்ஃபுல்லான வாரன் பஃபெட்டை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் சார்லி மாங்கர் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை பற்றியும் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஃபெயிலான பீப்புளை பற்றியும் பேசுகிறாங்க. லைக் ஒரு பெரிய பேங்க் மேனேஜர், அவர் வந்து நிறைய மணி ஓன் பண்ணி இருந்தார். அவர் தான் அந்த டைமில் அதிகமான சேலரி வாங்குற பீப்புளில் ஒருத்தராக இருந்தார். பட் அவரே ஒரு பாயிண்டில் மணி எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி அதில் ஃபெயிலான, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயிலான அந்த பீப்புளை பற்றியும் இதில் பேசுகிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாகவும் இந்த கதைகள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிளாக சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனுக்காக ஒரு வயசானவர், அவர் ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவங்களுக்கு குழந்தை யாரும் இல்லை. அவங்களுடைய ஒய்ஃபும் ஒரு பாயிண்டில் இறந்துட்டாங்க. இவர் ஒரு சின்ன வீட்டில் இருந்துட்டு ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இறந்து போயிட்டார். இவர் இறந்து போன அப்புறம் அவருடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போதும் அவர் வந்து அந்த வருஷத்துலேயே அதிகமான மணி, அதாவது இது வரைக்கும் ஏர்ன் பண்ண இதுலேயே மிடில் கிளாஸ் பீப்புள்லேயே அதிகமான மணியை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு இருந்தவர் அவர் தான். இதுக்கு ரீசன் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். அதாவது எவ்வளோ நாள் நம்ம வந்து அந்த காம்பவுண்ட் எஃபெக்டை மணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி எவ்வளோ நாள் நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மணி வந்து பெரிய அமௌண்ட்டாக மாறும் அப்படின்ற மாதிரி காம்பவுண்ட் எஃபெக்ட் அதை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறையான எக்ஸாம்பிள் வந்து மணியை பற்றி பேசுகிறாங்க. பட் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அதே டைமில் லக்கும் நமக்கு தேவை அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா 2007 அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் க்ராஷ் ஆகும்போதும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதில் லக்கும் இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ மணியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, மணியை நம்ம சேவ் பண்ணுறதுலையும் எல்லாத்துலேயும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. பட் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, 100% கிடையாது. பட் அதில் லக்கும் ஒரு விஷயம் ப்ளே பண்ணுது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இந்த புத்தகம் யாரெல்லாம் படிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பீப்புளும் படிக்கலாம். இல்லை ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி இருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இவங்க பேச கிடையாது, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதை பற்றி பேச கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணிட்ட அப்புறமா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது ஃபுல்லாமே ஒரு மைண்ட் பேஸ் பண்ணியான ஸ்டோரியாக தான் இருக்குது. அதாவது நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ஃபுல்லாக ரெடியாக இருக்கணும். அதாவது ஒரு பேட் லக்காக நடந்தாலும் சரி, இல்லை அதுக்காக வெயிட் பண்ணுற அந்த மனப்பான்மை கொண்டு வரத்துக்கும் சரி, இவங்க பேசுகிற டாப்பிக்கே சைக்காலஜி ஆஃப் மணி தான் பேசுகிறாங்க. ஸோ மணியை எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத பற்றி இவங்க பேச கிடையாது. அந்த மணியை ஏர்ன் பண்ணிவிட்டு அதை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி அதில் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், மைண்ட் செட்டை எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது விட்டு அவங்க சொல்கிற அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஸ்டாக் விழுந்தாலும் ஈவன் ஆஃப் த ரேட், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆஃப் த ரேட் கூட விழும். ஸோ அந்த டைமில் நீங்கள் மணி எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி அப்படின்றது லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது அன்டில் நீங்கள் எடுக்கிற வரைக்கும். ஸோ லாஸ் ஆகிடுச்சு, குறைஞ்சிடுச்சு அப்படின்னோடனே அவ்வளோதான் மணி போயிடுச்சு அப்படின்ற மீனிங்கும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த மணியை வெளியே எடுத்தும் போதும் அது லாஸு. ஸோ அது வந்து குறைஞ்சாலும் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணாமல் நம்மளுடைய காம்பவுண்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல இதாக இருக்கும். மற்றபடி இந்த புத்தகம் எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு புத்தகம், ஒரு மணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புத்தகமாக தான் இருக்குது. ஸோ த சைக்காலஜி ஆஃப் மணி பை ஹவுசல். தேங்க்யூ.